அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்னைக்கு வீட்டில் வந்துட்டு காணாங்கழுத்தி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் வெளியில் போயிருந்தேன். ஸோ அவ்வளோ சீக்கிரம் இவங்க தொட்டுக்கிறதுக்கு இல்லாமல் இவங்களுக்கு சாப்பாடே இருங்காதே, அதனால் சரின்னு சொல்லிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்து எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். ஸோ வந்த உடனே நான் கற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்து அதுக்கு மசாலா தடவிட்டு இருக்கிறேன். நல்லா மூஞ்சில் வயிற்றில் எல்லாம் நல்லா ரொப்ப வேண்டியதான் மசாலா, அப்போ தான் காரச்சாரமாக இருக்கும். இந்த வாட்டி நான் வந்துட்டு காஞ்ச மிளகா மாத்திரம் போடலை, கொஞ்சமாக குழம்பு தூளும் போட்டிருக்கிறேன். ஏன்னா எப்போவுமே அம்மா வந்து கத்திகிட்டே இருக்கிறாங்க, வெறும் மிளகாத்தூளே போட்டு போட்டு சாப்பிட்டோன்னா வயிறு வலிக்கும், கொஞ்சம் குழம்பு தூளும் மிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கின்னு மீதி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. காணாங்கழுத்தி எப்போவுமே அம்மா சொல்லுவாங்க ரொம்ப சீக்கிரம் அது கெட்டுடும் அப்படின்னு. அதனால் என்னவோ தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிடுச்சு. அதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காணாங்கழுத்தி ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ எனக்கு நான் ஒரு 3 ஃப்ரை பண்ணிக்கினேன். ஸோ மத்தியானம் செஞ்ச சாம்பார் இருந்தது, அது கூடவே வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக இருந்தது. ஃபிஷ் ஃப்ரை ஒரு பைட்டுக்கும் அப்படியே சுட சுட ஃபிஷ்ஷை வந்து உடச்சி சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே.